அமைதி அமைதி. எல்லாரும் கோரிக்கை வச்சிட்டிங்களா? கொஞ்ச நேரத்தில் ஐயா வந்துடுவார், கோரிக்கையெல்லாம் படிப்பார். அது வரைக்கும் அமைதியாக இருங்க. எல்லாரும் தகுதியின் அடிப்படையில் தானே கோரிக்கை வச்சுருக்கீங்க. தகுதியை தெளிவாக வாசலில் எழுதி வச்சுருக்கு. இந்த புக்கையும் உங்கள் கையில் தந்துருக்கு, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிகாலையில் ஐயா இதிலேருந்து 2-3 கோரிக்கை எடுத்து வாசித்தார். வாந்தி மட்டும்தான் எடுக்கலை. அந்த கோரிக்கையை மேலிடத்துக்கு அனுப்பக்கூடிய எந்த தகுதியும் அதில் இல்லை. அதெல்லாம் எரிச்சாச்சு. அப்போ எபினேசர் கிளம்பிடே, நமக்குள்ளதை மேக்ஸிமம் எரிச்சிருப்பானுவேன். ஐயா வந்தாச்சு, அமைதியாக இருங்க. என்னப்பா, இன்னைக்குள்ள கோரிக்கையெல்லாம் வந்தாச்சா? ஆமாய்யா. என்ன இன்னைக்கு வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருக்கு? டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சிட்டல ஐயா, இனி ஈஸ்டர் வர கட்டுக்கடங்காத கூட்டமாக தான் இருக்கும். கோரிக்கை கவரே வெயிட்டா இருக்க, கட்டுக்கட்டா ரூபா நோட்டு வேற இருக்க. என்ன டெய்லி யூஸுக்கு டிஸ்கவரி காரா? வித்தியாசமா இருக்க. அந்த ஆளை கூடு பாப்போம். மிஸ்டர் எம்ஜி பிலிப் உள்ள வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உங்க கோரிக்கையே வித்தியாசமா இருக்க. ஒன்றும் இல்லையா, ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு எம்ஜி காரு, ஃபார்ச்சுனர் கார்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு டிஃபெண்டர் கார் வாங்கிட்டான் இல்லையா, இத்தனைக்கும் அவன் சபைக்கு போகாத ஒரு ஆள். அதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் பிள்ளை யார், அவன் யாருன்னு அவனுக்கே ஒரு வித்தியாசம் தெரியணும்ல. அதனால தான் டெய்லி யூஸுக்கு ஒரு டிஸ்கவரி காரு கேட்டிருக்கேன். அது ஒரு 1.5 கோடி கிட்ட வரும்ல. இருந்துட்டு போட்டு உங்களால் கூடாத காரியம் தான் ஒன்றும் இல்லைல்ல. வித்தியாசம் இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் அவரை விட விலை கூடன கார் வாங்கி தான் வித்தியாசத்தை காட்டணும்னு நாங்கள் சொல்லவே இல்லையே. சரி, அது இருக்கட்டும். உள்ள என்ன ரூபா நோட்டு வச்சுருக்கீங்க? பதிலா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறதா நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. எத்தனை சாட்சிகளை வாசிச்சிருப்பேன். உள்ள 25,000 வச்சவனுக்கு 2.5 கோடியில் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க. 1 லட்சம் கொடுத்தவனுக்கு 1 கோடி ரொக்கத்தோட 9 கிலோ தங்கத்தோட ஒரே நாளில் ஓமன்லேருந்து வர வச்சுருக்கீங்க. 4,000 வச்சவனுக்கு என்னாச்சு? நீட்டாக பாஸ் பண்ணிட்டு நெதர்லாண்டுக்கு போயிட்டான். எவனும் நல்லா அவிச்சிருக்கான். இப்படிலாம் நாங்கள் பண்ணோன்னு உங்களுக்கு யார் சொன்னா? வருதில்ல மாதம் ஏசு மேகசின், ஏசு மேகசின், ஆப்பிள் பழத்தோட்ட மேகசின், பரக்கா மேகசின், ரபக்கா மேகசின், தெபோரா மேகசின் வருதில்ல. வீட்டு வாசல் வரைக்கும்லாம் வருது. எந்த காலத்துலேயும் எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்கள் பேரை சொல்லி உங்களை யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்க. நீங்களும் ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க. நான் இப்போ பெருசாக என்ன கேட்டுட்டேன்? பிஸ்னஸில் 10 கோடி ரூபா கடன் இருக்குது, அதை அடைச்சி கேட்டனா. ஒய்ஃபு என் கூட இருக்க மாட்டேன்னு போயிட்டா, அவளை திரும்பி வர சொல்லி கேட்டனா. இல்லைனா அந்த கொலகேஸை தான் சால்வ் பண்ணி தாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டனா. ஒரு டெய்லி யூஸுக்கு ஒரு டிஸ்கவரி கார் தானே கேட்டேன். அதை செய்ய முடியாதா உங்களுக்கு? உங்கள் கோரிக்கை நான் தந்த நிபந்தனைகளை மீறி இருக்கு. முதல்ல அதை சரி பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் பார்த்து எடுத்து பண்ணுங்க, முடியும் உங்களால். யாராக இருந்தாலும் இதான் ரூல்ஸு. பார்த்துக்கு இதெல்லாம் பண்ண முடியாது. அட போங்கப்பா, நீங்கள் ஒரு டிஸ்கவரி கார் தரதுக்கு இப்படி டிஸ்கோ ஆடிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் நம்ம மிராக்கிள் மெர்லின் கூடுகைக்கு போய்க்கிறேன். இது தேராது. ஐயா, இந்த கோரிக்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவரே கூப்பிட்டுலாமா? சரி, கூப்பிடுங்க. மிஸ்டர் மெயில்ராஜ் உள்ள வாங்க. கோரிக்கை தானே கொண்டு வந்திருக்கீங்க. என்ன வந்துக்கிட்டே இருக்கு? இன்னைக்கு இவ்வளோ போதும். இது என்ன டிரைவிங் ஸ்கூலா? இதில் எத்தனை பேரோட கோரிக்கை இருக்குது? ஐயே, இது என்னோட கோரிக்கை நினச்சிடாதீங்க. நான் டெலிவரி தான் பண்ணுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஜப உதவி திட்டத்தின் மூலம் வந்த ஜப கோரிக்கை முட்டை தான் இது. இது ஜப பங்காளர் திட்டம், இது வியாபார பெருக்கம், இது வெளிநாட்டு வேலை, சிறப்பு ஜப கோரிக்கை. இது முக்கியம், எக்ஸ்பிரஸ் டெலிவரி ஆகும். வெளிநாட்டில் வரம் தேடி இது அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளி, தீய சக்தி நடமாட்டம், கார்மேக கூடுக, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இந்த எல்லா மூடையும் இதாகும். ஹலோ 24 மணி நேரம் ஜப உதவி சொல்லுங்க. ஏசு ஜெபப்பறதானே? ஆமா சொல்லுங்க. உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும்? உண்மையாட்டுமே நீங்க ஜெபிக்குதீங்களா?
வெள்ளனே இருந்து ஒரே கடங்காரன் வீடை சுத்தி சுத்தி உலாத்திக்கிட்டே வாரான். ஓகே. ஜெபிக்குதேடா உண்மையாட்டுமே? ஐயே, ஜெபிச்சுட்டு தானே இருக்கும். மாசம் மாசம் பைசா மட்டும் ஒழுங்கா வாங்கிட்டு போறேல்ல. கடனும் அடைஞ்ச பாடில்ல, ஒரு நோயும் தீந்த பாடில்ல. பாயாசம் குடிச்சு குடிச்சு சுகரும் பிரஷரும் தான் ஏறிட்டு போகுது. ஓகே. உண்மையாட்டுமே கண்ணீர் வடிச்செல்லாம் ஜெபிக்குதேடா பிள்ளை? ஐயே, ஜெபிச்சுட்டு தானே இருக்கும். விரதெல்லாம் இருப்பேளா? விரதம்? ஆமா, அதானே முக்கியமே. ஏய், அதுக்கெல்லாம் சேர்த்து தானே பைசா வாங்கிட்டு போறிய. 2 நாள்ல சரியாகும்னு சொன்னிய. 20 வருஷம் ஆக போறே. 90% வேலை முடிஞ்சிட்டு இன்னொரு 10% தான் இருக்கு. பைசா வேணங்கி கூட தரலாம். கொஞ்சம் அழுது விரண்டு உருண்டு குனிஞ்சு நிமிந்து எல்லாம் ஜெபம் பண்ணனா பிள்ளை படிப்பேளா? ஜெபம் படிப்பேளா ஒழுங்காட்டி இனிமேலாது? 2 கோடி ரூபா கடன் பிள்ளை. ஏசப்பா, எப்பப்பா எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? ஒரு நிமிஷம் இருங்க. உங்க கோரிக்கை நம்பர் எஸ்எம்எஸ்ல இருக்கும். அதுல ஒரு ஓடிபி நம்பர் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? இன்னும் சொல்லலாம் 1-8-0-7-8-7. ஜெபம் பண்ணுங்க பிள்ளை. ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லா வேலையும் நடந்துக்கிட்டே இருக்கு. வெகு சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது கொஞ்சம் எமர்ஜென்சி ஆகும். கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுங்க. கையை நீட்டி வேற காணிக்க வாங்கிட்டேன். ஜெப கோரிக்கைன்னா என்ன நேரில் சந்திச்சு தான் கொடுக்கணும். ஜனங்களையும் உங்களையும் நேரடியாக கனெக்ட் பண்ணிட்டா எங்களுக்கு தொழில் இல்லாமல் போயிருமே. அப்போ நான் தான் மீட்புக்கு ஒரே வழின்னு கடைசி வரை மக்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டீங்க. எனக்கும் என் ஜனங்களுக்கும் இடையில நீங்கள் இடைத்தரகர்களா? கோரிக்கை இருக்கிறவங்கள என்ன நேரில் முறையிட சொல்லுங்க. அதுதான் உங்கள் வேலை. அவங்க எப்படி வருவாங்க? அவங்க தான் பிஸியாக இருப்பாங்கல்ல, சும்மா போட்டுக்கிட்டு. ஓஹோ, பிஸியாக இருப்பாங்களா? அப்போ அவங்களுக்கு பசி வரட்டும், அவங்களே வருவாங்க. அப்படியா? இந்த ஒரே ஒரு ஃபைலை மட்டும் கொஞ்சம் லேசா அப்படிலாம் செய்ய முடியாது. போகும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருங்க. அடுத்த கோரிக்கை என்ன? நகரத்திற்கு மத்தியில் 400 கோடியில் திட்டம். இது கோரிக்கை அல்ல, உத்தரவு. எனக்கே உத்தரவா? அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. மிஸ்டர் பரிசுத்த ஜீவி, உள்ள வாங்க. என்னதுக்கு கூப்பிட்டீங்க? ஆளு புதுசோ? டேய், சேர் எடுத்து போடு. சரி, உங்க கோரிக்கை என்ன? இது கோரிக்கைன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னா? பெரிய எழுத்துல போட்டிருக்கேன்ல உத்தரவுன்னு. அது நிபந்தனைகள். பொறுங்க, நீங்க பேசுறத கேட்க நான் வரல. நான் பேசுறத நீங்க கேளுங்க. நிபந்தனை தானே. நிபந்தனைகள் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சாச்சு. எந்த காலத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உங்க வேலை என்ன? கோரிக்கையை நிறைவேற்றுது. அதை மட்டும் நிறைவேற்றித்தாங்க, அது போதும். அது நிபந்தனைகள். நில்லுங்க மிஸ்டர் நில்லுங்க. நிபந்தனை தானே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன இப்போ பார்க்குறீங்க? வெள்ளையை தவிர ஒரு அந்நிய கலரை என் மேலே பார்க்க முடியுதா? மின்னக்கூடிய ஒரு வஸ்து. அந்த வார்த்தையை கூட நம்ம சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு நகை நான் போட்டிருக்கேனா? செயின் வாட்ச் கூட கட்ட மாட்டேன். முடிய பாருங்க, பிடிக்க முடியுதா? எப்படி வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? என் சட்டையை பாருங்க, என் கையை உங்களால் பார்க்க முடியுதா? முகத்தில் ஒரு முடி தெரியுதா? நான் மருந்து கூட மருந்து எடுத்தது கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். சிரிப்புன்னு ஒன்று என் முகத்தில் பார்த்தீங்களா? இதை விட்டுட்டு நிபந்தனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதை விட வேற தகுதி என்ன வேணும்? 500 பாட்டு எழுதியிருக்கேன். ஒரு பாட்டுக்கு குறையாம 5 மில்லியன் வியூஸ் கிடச்சிருக்கு. கர்த்தர் நாம மகிமைக்காக 5 மாதம் ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்கேன். போதாத குறைக்கு ஒரு படத்தில் வேற நடிச்சிருக்கேன். இதை விட என்ன தகுதி வேணும்? கோரிக்கைக்கு தானே வந்திருக்கீங்க. ஐயாவை முதல்ல பேச விடுங்க. வெளிப்புறமான அடையாளத்தை வச்சுட்டு நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் பார்க்குறது உள்ளான உண்மையான அடையாளங்களை. சரி, நீங்கள் கோரிக்கையை ரொம்ப அழகாகவும் அதிகமாகவும் எழுதியிருக்கீங்க. இதில் என்ன தான் சொல்ல வாரீங்க? வேற ஒன்றும் இல்லை. சிட்டி சென்டரில் ஒரு 400 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு. வேற எதுக்கும் இல்லை, நம்ம ஊழியத்துக்கு தான். அது இருக்கட்டும். உங்கள் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது சபை கட்டுறதுக்குன்னு ஆல்ரெடி மக்கள்கிட்ட இருந்து 250 கோடி வாங்கியிருக்கீங்களே, அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? நாங்கள் ஊழியக்காரங்க நல்லா இருந்தால் தானே ஊழியத்தை ஒழுங்காக பார்க்க முடியும். அதான் ஒரு சொகுசு மாளிகை, ப்ரைவேட் ஜெட்டு, BMW காருன்னு வாங்கிட்டேன். அப்போ தானே விசுவாசிகள் நம்மளை ஊழியக்காரங்கன்னு மதிப்பாங்க. அப்போ சிடி ஸ்டட்டு, டேவிட் லிவிங்ஸ்டன், ஹட்சன் டெய்லர், வில்லியம் கேரி, சீகன் பால்கு, தாமஸ் ராக்லாந்து, ரிங்கிள் டோபே, அவங்களெல்லாம் மக்கள் ஊழியக்காரங்கன்னு மதிக்கலையோ? ஊழியக்காரங்க தானே இவங்கெல்லாம். இவங்க எப்படி? புதிய ஏற்பாடில் உள்ள ஆட்களா, பழைய ஏற்பாடில் உள்ள ஆட்களா? நமக்கு அப்படியெல்லாம் யாரையும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஆல்வின் ஜபராஜ், இந்த மிரக்கல் மெர்லின், இந்த ஸ்பிரிட்டு சுந்தரம், அப்புறம் இந்த மாசு பாஸ்டர், இவங்கள தான் நமக்கு தெரியும். வல்லமையான ஊழியர்கள் இல்லையா?
தெரியணும் இல்லையா? நீங்கள் சொல்கிறவங்களெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய ஊழியக்காரங்க லிஸ்ட்டில் அவங்க யாருமே இல்லை. ஊழியக்காரங்களுடைய சுகத்தை நாங்கள் விரும்புகிறவங்க தான். ஆனால் அந்த ஜனங்கள் தந்த 250 கோடியில் நீ அவங்களுடைய ஆத்மாவுக்குன்னு என்ன செலவு பண்ண? உன் ஹிஸ்ட்ரி கணக்கு வழக்கெல்லாம் சரியில்லையே. உன்னை நம்பி நான் எப்படி 400 கோடி தர முடியும்? ஓ அப்படியா? இந்த 400 கோடி அமௌண்ட்டை நீங்கள் சேங்ஷன் பண்ணி தரது வரைக்கும் இந்த ஆஃபீஸை விட்டு போக மாட்டேன். பாப்பமா? ஐயா இதுவும் ஒரு மிக அருமையான கோரிக்கை தான்யா. ஆமாம், தன்னுடைய கணவன் மீதும் குடும்பத்தின் மீதும் பாரத்தோடு எழுதப்பட்ட கோரிக்கையாக இருக்கே. இந்த அம்மாவை கூப்பிடுங்க. மிஸ்ஸஸ் ஜெபராணி உள்ள வாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா. உங்களை மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ரீகளும் குடும்பத்துக்காக இப்படி ஜெபம் பண்ணா இந்த உலகம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். ஐயா இங்கே இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஏம்மா அப்படி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் வாசல் திறப்பு ஜெபம் உண்டு. நான் தான் போய் எல்லா வாசல்களையும் திறக்கணும். அது மட்டும் இல்லை, சபையில் சமைக்கிறது, கழுவுறது, துடைக்கிறது, பெருக்கிறது எல்லாம் நான் தான் பார்க்கணும். அதனாலங்கய்யா இந்த கோரிக்கையை கொஞ்சம் சீக்கிரமாக நிறைவேற்றிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா இந்த அம்மா வசிக்கிற அதே அட்ரஸ்ல இருந்து இன்னொரு ஃபேக்ஸ் வந்திருக்கு. இதை கொஞ்சம் பாருங்க. ஜெபமணி யாருமா? ஐயா அது என் புருஷன்தாயா. இயேசுவே, நீர் உண்மையான கடவுளாக இருந்தா குடும்பங்களெல்லாம் ஏன் பிரிக்கிறீரு? என் பொண்டாட்டி ஜெபராணி காலையில் எழும்பின உடனே ஜபம் ஜபம்னு சர்ச்சுக்கும் வீட்டு கூட்டத்துக்கும் ஜப பிறைக்கும் ஓடிடுதா. நைட் ஆனால் 7 மணிக்கு மேலே டிவிக்கு முன்னாடி இருந்து யுத்த ஜபம், சத்த ஜபம், பித்த ஜபம்னு மொத்த ஜபத்தையும் பண்ணுதா. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒழுங்கா சோறு பங்கி போட்டே பல மாசங்களாச்சு. வீடோ கோழி கூடு மாதிரி கிடக்குது. வீடு இருக்கிற அசிங்கத்தில் அவ அடிக்கடி பாட்டு பாடுவாளே, அதை போல வாத கூட இந்த கூடாரத்தை அணுகாது. இந்த நிலைமையிலிருந்து என்னையும் என் பிள்ளைகளையும் எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. இப்படிக்கு ஜெபமணி என்னம்மா இது? குடும்பத்தை கவனிக்காம ஊழியத்தை பார்க்கறதுக்கா இந்த நிபந்தனை புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு? நீ முதல்ல போய் உன் குடும்பத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமையை ஒழுங்காக செய்துட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு நன்னடத்த சான்றிதழை கொண்டு இந்த கோரிக்கையோட இணைச்சி வை. அப்போ உன் கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். ஐயா நான் பல மணி நேரம் அந்நிய பாஷையில எல்லாம் பேசுவேங்கய்யா. நான் வேணா அந்த சான்றிதழையும் வேணா இணைக்கிறேங்கய்யா. சி போமா, புரியாம பேசிக்கிட்டு இருக்க. இடத்த காலி பண்ணுமா முதல்ல. ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஐயா அடுத்த கோரிக்கை இது தனிநபர்கிட்ட இருந்து வந்த மாதிரி தெரியல. ஒரு கிளப்பு அல்லது ஒரு அமைப்புல இருந்து வந்த மாதிரி இருக்குது. அப்படின்னா அது சபையிலிருந்து வந்ததாக தான் இருக்கும். இது அடிக்கடி நம்ம டெஸ்க்குக்கு வரக்கூடிய கோரிக்கையாக இருக்குதே. அந்த கட்டு ஃபுல்லாக இவங்களுடைய பழைய கோரிக்கை தான். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே கோரிக்கை தான் திரும்ப திரும்ப வருது. ஐயா இந்த கோரிக்கை தந்தவங்களை தேடினாலும் இருக்க மாட்டேங்கிறாங்க, உடனே போயிடுறாங்க. சரி இன்னைக்கு வந்திருக்காங்களான்னு பாருங்க, பார்த்து கூப்பிடுங்க. ஐயா இதோ வந்துட்டாங்கய்யா. ஐயா வணக்கம். சர்ச்சு கமிட்டி எலெக்ஷனில் நிற்கும், நமக்கு கொஞ்சம் ஆதரவு தரணும். பார்த்து எடுத்து ஏதாவது பண்ணுங்க ஐயா. ஓஹோ, இதை சொல்கிறதுக்கு தான் என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு வெயிட் பண்ணினீங்களோ? ஆமாங்க ஐயா, எலெக்ஷன் நேரமில்ல, பல பிரச்சாரங்கள், கொடுக்கல் வாங்கல் வேலையெல்லாம் இருக்கு இல்லையா ஐயா, டைமே இல்லை ஐயா. சரி, இவ்வளவு நாளும் நீங்கள் கொடுத்த கோரிக்கை நிறைவேறுதா இல்லையாங்கிற அக்கறையே உங்களுக்கு இல்லையா? நீங்கள் இவ்வளவு நாளும் தந்த எந்த கோரிக்கையும் நான் மேலிடத்துக்கு அனுப்பவே இல்லை. அதெல்லாம் எவன் பார்த்துட்டு கிடக்கான். நீங்கள் அனுப்புங்க, அனுப்பாவளியா போங்க, எல்லாம் ஃபார்மாலிட்டி தானே ஐயா. எங்களுக்கு எதுக்கு கோரிக்கை? சபை கட்டணுமா, ஆடிட்டோரியம் கட்டணுமா, ஸ்கூல் கட்டணுமா, காலேஜ் கட்டணுமா, ஹாஸ்பிட்டல் கட்டணுமா, மிஷினரி சப்போர்ட் பண்ணணுமா? எங்ககிட்ட அடுத்த 15 தலைமுறைக்கு பண்ணக்கூடிய பணமும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு. எல்லாம் ஃபார்மாலிட்டி தானே ஐயா. பின்ன ஏன் தவறாமல் நாங்கள் எல்லா ஜப கோரிக்கை கொடுக்கறதுக்கு தவறாமல் வரோன்னு கேட்பீங்க. எல்லாம் இதுக்கு தான், எலெக்ஷனுக்கு தான். எப்படியாவது பார்த்து எடுத்து போட்டுருங்க ஐயா. இவனுங்க மற்ற குரூப் ஆகும். இவனுங்க பண்ண ஊழல்ல அரசாங்கமே அரண்டு போய் நிற்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கோரிக்கையை மேல் இடத்துக்கு அனுப்பக்கூடிய எந்த தகுதியும் இதுக்கு இல்லை. அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், அனுப்பண்டா. தள்ளி போங்கய்யா. என்னை வச்சு சபைக்குள்ள அரசியல் பண்ண பார்க்குறீங்களா?
அன்னைக்கு என் ஜெப வீட வியாபார ஸ்தலம் ஆக்குனாங்களே, என்னுடைய சாட்டை அடி ஞாபகம் இருக்கா? கள்ளர் குகையிலிருந்து வந்த கள்ளர்களே, இங்கிருந்து வெளியே போங்க, கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, எடுத்துட்டு போங்க. ஏய், இங்கே நடந்ததை பற்றி யார்கிட்டையும் சொல்லிடாதுங்க. மக்கள் ஆண்டவரை விட கமிட்டியை தான் நம்புகிறாங்க. எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக எத்தனை சார்ட்டர் அடினாலும் வாங்கிட்டு போகலாம். வெளியே போய் இங்கே நடந்ததை பற்றி உளறிடாத. மானம், ரோஷம், சூடு, சொரணை எதுவும் இவனுங்களுக்கு இல்லையா? என்ன செய்ய, திருந்தவே மாட்டானுங்க. ச்சே, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. இவருக்கு கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும். இவருடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் செக் பண்ணுங்க. சரிங்கய்யா. ஐயா, எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு வில்லங்கமும் இருக்குது. அவருக்கு நாங்கள் தான் ஏதாவது செய்ய முடியும். அவரை கூப்பிடுங்க, பேசி பார்ப்போம். மிஸ்டர் ஸ்னேகன், உள்ள வாங்க. உங்கள் 5 வயசு குழந்தைக்கு வாயில் கட்டி, உங்களுக்கு காலில் பெரிய ஒரு புண்ணு, மனைவி படுத்த படுக்க, உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கீங்க. கவலைப்படாதீங்க, எல்லா உதவியும் நாங்களே உங்களுக்கு பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு சர்டிஃபிகேட்டை மட்டும் இதில் சேர்க்கணும். என்ன சர்டிஃபிகேட் ஐயா? நீங்களும் உங்கள் சகோதரனும் பேசி 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. உங்கள் சகோதரன்கிட்ட பேசி ஒப்புரவு ஆனதுக்கு அடையாளமாக ஒரு ஒப்புரவு சான்றிதழை மட்டும் வாங்கிட்டு வாங்க. மற்ற எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம். கொஞ்சம் நில்லுங்க, அந்த பேப்பர் அப்படியே என்கிட்ட தாங்க பார்ப்போம். இந்த பிரச்சனையில் நானும் என் குடும்பமும் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் அவனோட ஒப்புரவாகவே முடியாது. நான் அழிஞ்சாலும் அழிவேனே தவிர அவனோட ஒப்புரவாக மாட்டேன். நாங்களே இவங்களுக்கு நல்ல காரியம் செய்ய ஆசைப்படும் போது அவனுடைய வைராக்கியம் அவனுக்கு நாங்கள் செய்ய விரும்பக்கூடிய நல்ல காரியத்தை தடை பண்ணுது. இதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன இது, வெறும் பேப்பராக இருக்குது, ஒன்றும் எழுதலையே. என்ன, ஒன்றும் எழுதலையா? ஆளை கூப்பிடுங்க. மிஸ்டர் லேசி மோகன், உள்ள வாங்க. ஒன்றுமே இதில் எழுதலையே. கோரிக்கைக்கு பதிலாக வெத்து பேப்பரை கொடுத்துருக்கீங்க. என் நினைவுகளை தூரத்துல இருந்தே பார்க்குற ஆள்லாம் நீங்கள். என் தேவையெல்லாம் உங்களுக்கு முன்னமே தெரியும்லாம் இந்த புக்கில் எழுதியிருக்கு. சரிப்பா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதுவும் புக்கில் தானே போட்டிருக்கு. போட்டிருக்கோ, தமிழில் அப்படி போட்டிருக்குமா இருக்கும். நான் இங்கிலீஷில் தான் படிச்சுட்டு இருக்கேன். பேசிக்கலி ஐ எம் வெல் எஜுகேட்டட். ஐ ரீட் ஒன்லி இங்கிலீஷ் பைபிள். நீ என்ன கேட்க வாரன்னு எங்களுக்கு முன்னமே தெரிஞ்சாலும் நாங்கள் தர விரும்புகிற காரியத்துக்கு நீ எங்ககிட்ட கேட்க தான் செய்யணும். வந்தியலா லைனுக்கு இப்போ தான் வாரீங்க நீங்கள். அதுக்கு தான் நான் ஒன்றுமே எழுதலை. நமக்கு மொத்தத்தில் இந்த எழுத்து குத்துக்கெல்லாம் நேரமே கிடையாது. நமக்கு இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு பார்க்குறதுக்கும் ஷாப்பிங்க்கும் மூவிஸ்க்கும் போகிறதுக்கே டைம் பத்தலை. குளிக்கிறதுக்கே நேரம் இல்லைன்னா பார்த்துக்கிடுங்களாம். அதனால நீங்களே ஃபில் பண்ணி நான் நினைக்கிறத செஞ்சு முடிச்சிருங்க. அப்படின்னா நானே ஏதாவது எழுதவா? ஏதாவது நல்ல காரியங்களை போட்டு எழுதுங்க. மனம் திரும்பா, பாஸ்டர் கூட இந்த வார்த்தையை என்கிட்ட சொன்னது கிடையாது. இது என்ன புது வார்த்தையாக இருக்குது? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. போயிட்டு வரட்டா, தூக்கம் வேற வருது. இது என்ன, கோரிக்கைக்கு பதில் அழைப்புதல் மாதிரி இருக்குது, நனைஞ்சு வேற இருக்குது ஐயா. ஆமாம், கண்ணீர் போல தெரியுத. சரி, வாசிச்சு பார்ப்போம். எனக்கு வாழ்வாகவும் வழியாகவும் நீங்கள் இருந்தீங்க. எப்படி நான் நன்றி உங்களுக்கு சொல்வேன்னு எனக்கே தெரியல. நீங்கள் எப்பவும் என் கூட இருக்க ஆசைப்படுறீங்க. ஆனால் நான் நிறைய சூழ்நிலையில் சில காரியங்களை நம்பி உங்களை விட்டு தூரம் போயிடுறேன். அதற்காக நான் வேதனைப்படுறேன். எனக்குள்ள மாற்ற வர நான் விரும்புகிறேன். நீங்கள் விரும்புகிற காரியத்தை செய்ய ஆசைப்படுறேன். என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கும், திருச்சபைக்கும், சமுதாயத்திற்கும், தேசத்திற்கும் நான் உங்களை போலவே நன்மை செய்கிறவனா இருக்க ஆசைப்படுறேன். இதற்காக நீங்கள் என்னை எந்த சூழ்நிலைக்குள்ளாகவும் பாடுகளுக்குள்ளாகவும் கொண்டு சென்றாலும் அதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா நான் உங்களுடையவன், உங்களால் உருவாக்கப்பட்டவன். நான் எதிர்பாராததையே தந்த நீர், நான் எதிர்பார்த்ததை தராமல் இருப்பீங்களா? என்னோட, என் குடும்பத்தோட, என் சபையோட நீங்கள் எப்பவும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்கள் என் முன்னாடி போகாமல் நான் முன்னேற விரும்பலை.
அதனால் என்னோட இருக்க நீங்கள் வாங்க. ஐயா இவர் உங்ககிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல, உங்களை தான் எதிர்பார்க்குறார். இவர் ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்க்கும்போது இவருடைய வாழ்க்கையில் பல வீழ்ச்சிகளும் சறுக்கல்களும் இருந்திருக்குது. இருந்தாலும் எல்லா இடத்துலையும் சரியான மனம் திரும்புதலும் இருந்திருக்குது. பலர் இவருக்கு நன்னடத்தை சான்றிதழும் கொடுத்துருக்காங்க. ஒப்புரவு சான்றிதழும் இவர் பேரில் நிறைய இருக்குது. ஓஹோ, மொத்தத்தில் இவர் ஒரு போராளி. நான் இவருக்கு இறங்கலைன்னா எப்படி? நான் இப்போவே அப்பாவை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கையை அவர்கிட்ட கொடுக்க போகிறேன். இந்த வருஷத்தில் உருப்படியான ஒரு கோரிக்கை இது மட்டும்தான். அப்போ இந்த குப்பையெல்லாம் கொளுத்திரு.